வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள்ட்ட மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன விஷயம் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் இப்போ சமீப காலமாக வெப்பநிலை கொஞ்சம் கூடவே இருக்குது. அது இல்லாமல் போன கிழமை எல்லாம் நீங்கள் அவதானிச்சிருப்பீங்க, எல்லா இடம் கொஞ்சம் ஹீட் கூடவா இருக்கு. அதில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்கள்ல வெப்பநிலை ரெக்கார்டையும் உடைச்சிருக்குது. அதே நேரம் ஏரிகள்லையும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. நிலத்துக்கு அடியில் இருக்கிற குண்டுகள் எல்லாம் எடுக்கிறத பற்றியும் கதைச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, சுவிட்சர்லாந்துல பல இடங்கள்ல அதிக வெப்பநிலை இந்த வருஷம் கூடி இருக்குன்னு சொல்லியும், அதே நேரம் சில மாநிலங்கள்ல வெப்பநிலை நல்ல ரெக்கார்டை கிரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா டிச்சினோ மாநிலத்தில் இருக்கிற விசாகா என்ற இடத்துல 11ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் மதியம் போல ஒரு 1:20 அப்படி ஒரு புதிய ரெக்கார்ட் வெப்பநிலை உருவாயிருக்கு. இவ்வளவு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 36.3 என்ற அளவுல வெப்பநிலை பதிவு ஆயிருக்கு. இது சுவிட்சர்லாந்து இந்த வருஷத்தின் அதிகூடிய வெப்பநிலையா பதிவாயிருக்குன்னு சொல்லி RTS என்ற நிறுவனம் தெரிவித்திருக்குது. மற்றும் சுவிட்சர்லாந்துல வலாய்ஸ் மாநிலத்துல நிறைய இடத்துல 35 டிகிரி வரைக்கும் போயிருக்கிறதாகவும், இதை பாத்தீங்கன்னா மெட்ரோ சுவிஸ் என்ற தளத்துல நீங்க பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தோட வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி. அந்த வகையில கூடுதலா எல்லாமே இத்தாலி பக்கமா இருக்கிற இடங்கள்ல அப்படியான வெப்பநிலை நிலவரதாக சொல்லியிருக்காங்க. எதுக்காக பாத்தீங்கன்னா, இப்ப இந்த காலத்துல நிலத்தின் ஹீட், அதாவது தரையிலையும் தண்ணீர்லையும் அதிக வெப்பநிலை இருக்கிறபடியாக காற்றிலையும் வெப்பம் கூடுதலா இருக்குன்னு சொல்லி சுவிட்சர்லாந்துல சொல்லியிருக்காங்க. இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மத்திய தரை கடல்ல இருக்கிற அதே வெப்பநிலை கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து ஏரிகள்லயும் இப்ப இருக்கிறதாகவும், மத்திய தரை கடல்ல இந்த வருஷம் 28.16 என்ற வீதத்துல வெப்பநிலை பதிவாகி இருக்கிறதாகவும், அதே அளவுக்கு கிட்டத்தட்ட சுவிட்சர்லாந்து ஏரிகள்லயும் வெப்பநிலை பதிவாகி இருக்கின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதன்படி பாத்தீங்கன்னா 15ஆம் தேதி ஆகஸ்ட் மாசம் எரிவா ஏரியில 25.7 என்ற வீதத்துல வெப்பநிலை பதிவாயிருக்கு. நீர் என்ற வெப்பநிலை இந்த அளவுக்கு பதிவாயிருக்கு. அதுவும் அந்த நீரை சுற்றி, அதாவது ஏரியை சுற்றி இருக்கிற இடங்கள்ல 27 என்ற வீதத்திலையும் பதிவாயிருக்கிறதாக தெரிவிச்சிருக்காங்க. மற்றும் லுகானோ ஏரியில 29 டிகிரி என்ற வீதத்துல பதிவாயிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. சுவிட்சர்லாந்துல இதுவரை பதிவானதுல ஆகக்கூடிய வெப்பநிலை என்னன்னு பாத்தீங்கன்னா 41 டிகிரி. அது எங்க பதிவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கிரவுபுண்டன் மாநிலத்தில் இருக்கிற கிரோனோ என்ற ஒரு வானிலை நிலையத்துல அது பதிவாயிருக்கு. இது எப்ப பதிவாயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 2003ஆம் ஆண்டு இது இப்படி 41 டிகிரி சொல்லி அதிகபட்ச ஒரு வெப்பநிலையா பதிவாயிருக்கு. மற்றும் இந்த ஏரிகள் வெப்பநிலை கூடுறதால என்ன பிரச்சனை இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா, அதே நேரம் இன்னொரு செய்தியை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டர்நெட்ல அந்த நியூஸும் பரவி கொண்டிருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்து ஏரிகள்ல ராணுவத்தின் குண்டுகள் நிறையவே இருக்குது. அந்த குண்டுகளை ஏரிகளை விட்டு அகற்றத்துக்கு நீங்க ஒரு நல்ல யோசனை ஒன்று சொன்னீங்கன்னா உங்களுக்கு 50,000 பிராங்க் தருவதாக அறிவிச்சிருக்காங்க. அப்படி எந்த ஏரியில அந்த குண்டுகள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, லுசர்ன் ஏரியில மட்டும் 3300 டன் குண்டுகளும், நொசத்தல் ஏரியில 4500 டன்னுக்கு மேல குண்டுகளும் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த குண்டுகள் 2021ஆம் ஆண்டு விமானப்படை பயிற்சிக்காக பயன்படுத்திய குண்டுகள் என்று சொல்றாங்க. இது நிறைய செயலிழக்க செய்திருப்பாங்க, சில செயலிழந்திருக்கும். அப்படி சிலது செயலிழக்காம இருந்து வெடிக்கிறதுக்கு சான்ஸும் இருக்கிறதாகவும், அதே நேரம் அது கசிஞ்சு தண்ணியில கலந்து கலப்படமா போறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அதை மீட்டெடுக்கணும், இல்லாட்டி என்ன அது வழியில மீட்டெடுக்கலாம்னு சொல்லி அதுக்கான வழிமுறைக்கு ஏதாவது உங்கள்ட்ட ஐடியா இருந்தா அதை சொல்லியிருக்காங்க. அப்படி நல்ல வழிமுறை சொல்றவருக்கு 50,000 சன்மானம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மற்றும் சுவிட்சர்லாந்துல இப்படி வெப்பநிலை கூடுறது கடந்த ஒரு 10-15 வருஷங்களுக்குள்ள இதுவே ஒரு வித்தியாசமானதா இருக்கும். இங்க வாழ்ற உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் வெப்பநிலை இந்த வருஷம் எப்படி இருக்கு. ஏனென்றா சுவிட்சர்லாந்து வெப்பமாய் கொண்டு போவதுன்றது உண்மைதான். இந்த காலநிலையை பற்றி உங்களோட கருத்து என்ன என்றதை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் தனஸ். நன்றி, வணக்கம்.